உப்பு இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்ட உடனே அன்பு பாசம் இதெல்லாம் இல்லாமல் போயிடும். ஏன்னா இந்த உப்பு இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இருக்குல்ல, இதை சாப்பிட்டாலே இதோட சுவை எப்படின்னா இதை விட மேலானது எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுது. இதை விட மேலானது எதுவும் இல்லை. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் நீங்கள் சாப்பிட்றீங்க, இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்றீங்க, மாமிசம் சாப்பிட்றீங்க. இதோட சுவையை விட அன்பு பாசம் என்பது மேலானதாக உங்களுக்கு தோன்றவில்லை. அன்பு பாசம் அல்லது ஒரு பணிவு மரியாதை இதெல்லாம் பெருசாகவே தோணாது, பெரிதாகவே தெரியலை. இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளின் சுவையோடு ஒப்பிடும்போது இந்த அன்புங்கிறதுலாம் பெரிய விஷயமாகவே தெரியாது. அன்பு பாசம், அன்பாவது பாசமாகுது, மரியாதையாவது அதுவாகுது இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இந்த அன்பு பாசத்தை இதோடு ஒப்பிடுகிற ஏன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு உப்பு கலந்த உணவுகள் வேண்டுமா, இனிப்பு கலந்த பாசம் வேண்டுமா, அன்பு வேண்டுமா அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேரும் ஒப்பிடுறாங்க. ஏன்னா எதாவது ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எனக்கு பாசம் தான் வேணும் அப்படின்னா நீ உப்பு கலந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. அன்பு தான் வேணும், மரியாதை தான் வேணும், சுதந்திரம் தான் வேணும், சமத்துவம் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. இயற்கையான உணவுகளை தான் நீங்கள் சாப்பிடணும். அப்படிங்கும்போது இப்போ மனித உயிர்கள் முன்பு ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. இப்போ உப்பு இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் வேண்டுமா, அல்லது உங்களுக்கு இந்த மரியாதை வேண்டுமா, அன்பு வேண்டுமா, பண்பு வேண்டுமா, பாசம் வேண்டுமா, எது வேண்டும் சொல்லுங்கள் அப்படின் போது உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எனக்கு இந்த உப்பு இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏன்னா அது அந்தளவுக்கு ஒரு அன்பு பாசத்தை விட, அன்பு பாசம் என்பது இந்த உலகத்தில் எப்போதும் கிடைக்கும். இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இருக்குல்ல, அது இப்போ தான் கிடைக்கும். இது தற்காலிகமானது, எதுவுமே நிரந்தரமானது கிடையாது, செயற்கையானது. கண்டிப்பாக இது அபூர்வமானது, இது எல்லா காலகட்டங்களிலும் கிடைக்காது. பார்த்திங்கன்னா இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் கிடைக்காது. இந்த உப்பு இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிது. இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். எதுனா இந்த உப்பு இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், குறிப்பாக இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி சமோசா பஜ்ஜி பேக்கரி உணவுகள் இனிப்பு உணவுகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கும். இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் போனால் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அப்போது இந்த உணர்வு இந்த உள்ளுணர்வு புரிதல் இருக்குல்ல, இது இப்போ தான் கிடைக்கும், இதெல்லாம் எப்போதுமே கிடைக்காது, மனித உயிர்களுக்கு எப்போதுமே கிடைக்காது. இப்போ நாம் வாழ்கிற காலகட்டத்தில் இப்போ நாம் அனுபவிக்கிற இந்த வசதிகள் இப்போ தான் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு உணர்வு எப்போதுமே இருந்திருக்கு. எப்போதுமேனா இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, கடந்த ஒரு 3000 ஆண்டுகளாக உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு அது வந்த பிறகு, எல்லா மக்களுடைய பயன்பாட்டுக்கும் வந்த பிறகு அப்புறம் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டதுனால தான் இந்த உலோகங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வே அந்த தேடுதல் ஆசையே வருது. அதன் பிறகு தான் உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க. முதல்ல உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை தான் சாப்பிட்டாங்க. அதை சாப்பிட்டதால் ஏற்பட்ட அந்த ஆர்வம், செயற்கையான ஆசை, அது எல்லாம் செயற்கையான வலிமை, அது எல்லாம் சேர்ந்து தான் உலோகங்களை கண்டுபிடிக்க உதவியது. உலோகங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் உருவாக ஆரம்பித்தது. அப்போ அன்னைய காலகட்டத்திலிருந்தே எப்போ உலோகங்களை கண்டுபிடிச்சாங்களோ, எப்போ உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்களோ, மக்கள் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அதை சாப்பிட ஆரம்பித்தாங்களோ, எப்போ உலோகங்களை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்களோ, அப்போதிருந்தே அவங்களுக்கு ஒரு உணர்வு எப்படின்னா, இது எப்போதும் கிடைக்காது, நாம் வாழ்கிற காலத்தில் தான் இந்த இது கிடச்சிருக்கு, அதனால் இதை நாம் அனுபவிக்கணும். ஏன்னா ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு உலகம் இல்லை, இந்த மாதிரி உலோகங்களை அவங்க பயன்படுத்தலை. அப்போ மக்கள் வேறு மாதிரியாக வாழ்ந்தாங்க. 10,000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வேறு மாதிரி வாழ்ந்தாங்க, இயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ இயற்கையான இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்துருப்பாங்க. இயற்கையான பழங்களை, கிழங்குகள், கீரைகள் கிடைக்கிற உணவுகளை அப்படி சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை திடீர்னால வந்தது, இடையில வந்தது. இது இடையிலே போயிடும். இடையில வந்தது எப்போவுமே இடையிலே போயிடும். இது நிரந்தரமானது கிடையாது அப்படிங்கிற உள்ளுணர்வு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்ம மூளைக்கு தெரியும். நம்ம மூளைக்கு இது இடையில வந்தது, இடையிலே போயிடும், இது அரிதான ஒன்று. அதனால் நாம் வாழ்கிற காலகட்டத்தில் அல்லது இந்த மாதிரியான வசதிகள் வாழ்கிற காலத்தில் நாம் வாழ்கிறோம்.
அதுதான் இங்கே வந்து முக்கியமானதாக இருக்குது. நாம் வாழ்கிற காலத்தில் இந்த வசதிகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. அதனால் இது வந்து தற்காலிகமானது தான். இப்போ நீங்கள் ஒரு 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 வட இந்தியாவுக்கு நீங்கள் டூர் போகிறீங்க, இல்லை அங்கே இருக்கிற உணவுகளை சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்க. ஏன்னா அது அங்கே தான் கிடைக்கும். அவங்களுடைய உணவு முறை அதை நீங்கள் வியந்து பார்ப்பீங்க. அது அங்கே தான் கிடைக்கும். அதனால் வந்து சரி சாப்பிட்ருவோம். டூர்னால் அப்படி தான். டூர்னால் வந்துட்டு போகிறது கிடையாது. அங்கேயும் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நாள் இருந்தால் தான் சோறு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். ஒரு நாள் 2 நாளில் போனீங்கன்னா அவங்க உணவு முறை எப்படிப்பட்டதாக இருக்குது அதை தேடத்தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க. நீங்கள் ஏன்னா அது வந்து தற்காலிகமானது. அப்புறம் நம்ம ஊருக்கு போயிடுவோம். நம்ம வழக்கம் போல் எப்போதும் நம்ம சோறை தான் சாப்பிட போகிறோம். அதனால் வட இந்தியாவுக்கு போகிறோன்னா அவங்க என்ன உணவு சாப்பிட்றாங்க, திடீர்னு சீனாவுக்கு போக வேண்டி வரும். சீனாக்காரங்க என்ன மாதிரியான உணவெல்லாம் சாப்பிட்றாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒன்று தோணும். ஏன்னா இது வந்து தற்காலிகமானது. நம்ம எப்போதும் இதை சாப்பிட போகிறதில்ல. இங்கே வந்ததுனால இதை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சீனாவுக்கு போகும்போது அங்கே உள்ள உணவுகளை, அவங்க சாப்பிட்ற உணவுகளை நீங்கள் சாப்பிடணுன்னு நினைப்பீங்க. அதே மாதிரி தான் அப்புறம் நீங்கள் வந்து நம்ம எப்போதும் சோத்தை தானே திங்கிறோம், இட்லி பூரியை தானே திங்கிறோம். இங்கே இப்போ தான் நீங்கள் வந்திருக்கோம், 10 நாள் தான் இருக்க போகிறோம். இவங்க என்ன மாதிரியான உணவுகள், எல்லா உணவையும் அவங்க சாப்பிட்ற எல்லா உணவையும் சாப்பிட முடியாது. பல்லியை சாப்பிடுவாங்க, கரப்பாம்பூச்சி சாப்பிடுவாங்க. நம்மளால் முடிஞ்சது இதை சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லான்னு உங்களுக்கு எதை தோணுதோ அதையா சாப்பிட்டு பார்ப்போம். அவங்க ஒன்றுங்கிற அந்த நூடுல்ஸு இதெல்லாம் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அதே மாதிரி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது தற்காலிகமானது. நம்ம எப்போவுமே இயற்கையான உணவுகளை தான் சாப்பிட போகிறோம். பழங்கள், காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பழங்களை தான் சாப்பிட போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்போதுமே அதான் சாப்பிட போகிறோம். ஆனால் நம்ம வாழ்கிற காலத்தில் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிது. அதனால் இதை சாப்பிட்டு அந்த அனுபவத்தை பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிதான ஒன்று, இடையில வந்த ஒன்று, தற்காலிகமான ஒன்று, நிரந்தரமான ஒன்று கிடையாது. எப்போதுமே நம்ம பழங்கள், காய்கறிகளை தான் நம்ம சாப்பிட போகிறோம். மனித உயிரினம் இது வந்து இப்போ நாம் வாழ்கிற கட்டத்தில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் இதை சாப்பிட்ருவோம். எப்போதும் நம்ம குடிசையில் தான் வாழ போகிறோம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போச்சுன்னா அப்புறம் நம்ம குடிசையில் தான் வாழ போகிறோம். காங்கிரீட் கட்டடத்தில் இப்போ ஏன் வசிக்கிறாங்க, இப்போ தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். அதனால் வந்து இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அனுபவிக்கிறாங்க. ஏன் இதில் வந்து இவ்வளோ மோகம் வருது, இவ்வளோ போட்டி வருது? ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அல்லது ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் குடிசையிலையும் ஓட்டு வீட்லையும் வசித்த மக்கள் ஏன் இதில் இவ்வளோ ஆசை காட்டுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் இப்போ தான் கிடைக்கும். இந்த ஒரு 20 வருஷத்துக்கு தான், இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு தான் நீங்கள் இந்த காங்கிரீட் கட்டடத்துலலாம் வசிக்க முடியும். இங்கே இருக்கிற டிவி எல்லாத்தையும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பயன்படுத்த, கணினி, புத்தகங்கள், இது மாதிரியான பயன்பாடுகள், விமானத்தில் போவது, கப்பலில் பயணிப்பது, இன்னும் 20 வருஷம்தான். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம். இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய மூளைக்கு தெரியும். உங்கள் மூளைக்கு இந்த எல்லா விஷயங்களும் தெரியும். அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுடைய மூளையில் உள்ள அந்த உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் எல்லா உண்மையும் உங்கள் மூளைக்கு தெரியும், ஆனால் அது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் வந்து இங்கே உள்ள விஷயம். அதனால் இப்போ உள்ள இந்த வாழ்க்கை வந்து தற்காலிகமானது, நிரந்தரமானது கிடையாது. அது மாதிரி அன்பு, பாசம் என்பது எப்போதும் உள்ளது. அது இந்த இடையில வந்து அன்பு, பாசம் இல்லாமல் அடிமைத்தனம் என்பது தற்காலிகமானது. இந்த காலகட்டத்தில் தான் அடிமைத்தனம் உங்களுக்கு கிடைக்கும். காசு கொடுத்தா உங்களுக்கு மனித உழைப்பு இலவசமாக கிடைக்கும். யார்கிட்ட நீங்கள் காசு கொடுத்தாலும் அவங்களால என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, மூட்டை தூக்குப்பா அப்படின்னா கூட, என் வீடை கட்டுறதுக்கு ஆள் வாப்பா அப்படின்னா காசை கொடுத்தா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அப்போது இந்த மாதிரியான அடிமைத்தனம் கூட இப்போ தான் கிடைக்கும். அன்பு, பாசம், அன்பினால் பெறக்கூடிய உதவி அதெல்லாம் வந்து எப்போதுமே கிடைக்கும். ஒரு அன்பை அடிப்படையாக கொண்டு பெறப்படுகிற எளிமையான உதவிகள் என்பது எக்காலத்திலும் கிடைக்கும். ஆனால் எக்காலத்தில் மட்டும் கிடைக்கக்கூடியது எதுனா, பணம் கொடுத்தால் உங்களுக்கு உழைப்பு கிடைக்கும். 8 மணி நேரம் வேலை செய்வாங்க. யாராவது உதவி செய்வாங்களா? நீங்கள் ஒரு அன்போட உங்கள் அண்ணங்கிட்டே தம்பிக்கிட்டே ஒரு உதவி கேட்குறீங்க, 8 மணி நேரம் உங்களுக்கு நின்று உதவி செய்வாங்களா? ஆனால் அந்த அடிமைத்தனங்கிறதுல பணத்தை கொடுத்தீங்கன்னா 8 மணி நேரம் அவங்க நின்று உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு போவாங்க. நீங்கள் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு போவாங்க. வீடு கட்டணும்ப்பா, வீட்டு வேலைக்கு ஆள் தேவை, ஒரு 5 பேர் வருவாங்க, 10 பேர் வருவாங்க. 10 பேர் வந்துட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உங்கள் அங்கேயே இருந்து வேலை செஞ்சுட்டு போவாங்க. ஒரு நாள் இல்லை, எப்போல்லாம் கொடுக்குறீங்கன்னா அந்த வேலை முடிகிற வரைக்கும் அவங்க வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு, அதுதான் அடிமைத்தனத்தின் சிறப்பு. அது இந்த காலத்தில் தான் கிடைக்கும். பணம், காசு இதெல்லாம் இருக்கிற காலம் இந்த காலம். நீ 20 வருஷத்துக்கு அப்புறம் பணம் இந்த நடைமுறையை செயலிழந்துடும். பணங்கிற நடைமுறை செயலிழந்துடும். தொழிற்சாலைகள் அனைத்தும் மூடப்பட்டு விடும். மின்சாரம் அனைத்தும் மின்சார உற்பத்தி போயிடும். இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்த பிறகு நீங்கள் வந்து 4 பேர் வேலைக்கு கூப்பிட்டிங்கன்னா யாரும் வரமாட்டாங்க.
ஒரு நீங்கள் என்னத்தை கொடுத்தாலும் சரி வேலை செய்ய வர மாட்டாங்க. அந்த மாதிரி யாருமே வந்து அடிமைத்தனத்தை விலை கொடுத்து வாங்குகிற அந்த அடிமைத்தனம் என்பது இக்காலத்தில் தான் கிடைக்கும். அதனால் அதன் மீது தான் மக்கள் மோகம் வருகிறது. இது இக்காலத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய வசதி. அதனால் இந்த காலத்தில் வந்து அன்பாவது பாசமாக தூக்கி ஓரமாக வைக்காது, என்றைக்கும் இருந்து தான் போகும். அது வந்து மனித வாழ்க்கையில் விட்டு போகாது. அது எப்போவும் மனித உயிர்களால் அன்பு பாசம் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அடிமைத்தனம் என்பது இப்போது தான் கிடைக்கும், இக்காலத்தில் தான் கிடைக்கும் அப்படிங்கிற தன்மையுடைய அனைத்தையும் மக்கள் வியந்து பார்க்குறாங்க. இப்போ தான் நம்ம காரில் போக முடியும், விமானத்தில் போக முடியும். இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட முடியாது, 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட முடியாது, இப்போ தான் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படிங்கிற அந்த நினைப்போடு இந்த விஷயத்தெல்லாம் அனுபவிப்பதில் ஒரு போட்டி ஏற்படுகிறது. அதுதான் அடிமைத்தனம், அன்பு பாசத்துக்கு இடமில்லை. அதனால தான் வந்து அதற்கேற்ற உணவுகள் இப்போது தான் அந்த உணவுகளோட சுவையும் பார்த்திங்கன்னா இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், நோய் வந்தால் கூட பரவாயில்லப்பா இதெல்லாம் இப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதை சாப்பிட்றாங்க. நோய் வந்தால் தான் தெரியுது என்னென்ன கட்டுப்பாடுகளை கடைப்பிடிச்சா என் நோயை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து கஷ்டப்படுறாங்க. இப்போ என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணாலும் தயாராக இருக்கேன், என் உடம்புல உள்ள நோயை குணப்படுத்தணும், இல்லைன்னா நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன், அந்த மாதிரியான ஒரு பயம் வருது. அப்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா, உப்பின் சுவையும் நமக்கு தேவை, இனிப்பின் சுவையும் நமக்கு தேவை தற்காலத்திற்கு மட்டும். அதே நேரத்தில் அது இல்லாமல் ஏன்னா அது ஒரு அரிது, இக்காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் உப்போட சுவையும் நமக்கு தேவை, இனிப்போட சுவையும் நமக்கு தேவை. நமக்கு நோயும் வரக்கூடாது. உப்பு கலந்த இனிப்பு கலந்த சமைத்த உணவுகளும் நமக்கு தேவை. அப்போ இந்த ரெண்டுமே நோயும் வரக்கூடாது, மகிழ்ச்சியாகவும் வாழணும், ஆரோக்கியமாகவும் வாழணும். அப்படின்னா அதற்கேற்ற உணவு முறை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதற்கேற்ற உணவு முறை தான் மாமிசம் சாப்பிடக்கூடாது, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது. நல்லா வந்து சமைத்த உணவுகள், இனிப்பு உப்பு கலந்து சமைத்த உணவுகளில் தரமான உணவுகளை சாப்பிடணும். காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை பொரியல், கீரை கூட்டு, வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பச்சை கிழங்கு, பயிர் வகைகள், வேக வைக்கப்பட்ட பயிறு, வேக வைக்கப்பட்ட கடலை, வேக வைக்கப்பட்ட பருப்பு வகைகள், பால், மோர், தயிர், முட்டை, இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா, தேன் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இதில் வந்து உப்பும் இனிப்பும் கலந்து சமைக்கிறாங்க, அந்த சுவையும் உங்களுக்கு கிடைக்கிது. அப்புறம் நோயும் வராது, மகிழ்ச்சியாகவும் வாழலாம். உறவு முறையில் ஒரு நாகரிகமான அணுகுமுறையும் இருக்கும், அடிமைத்தனத்தில் ஒரு நாகரிகமான அணுகுமுறையும் இருக்கும். நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் இப்போ தான் கிடைக்கும்னு நீங்கள் சாப்பிட்றீங்க. ஒரு 50 வயசில் 40 வயசில் நோய் வந்துடுது, சின்ன வயசுலேயே நோய் வந்துடுது. வாழ்நாள் முழுவதும் நோய்களால் அவஸ்தைப்படுகிறீர்கள். அப்புறம் இந்த இப்போ தான் கிடைக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்களா, அதையே சாப்பிட முடியாது, உங்களால் எதையுமே சாப்பிட முடியாத நிலைமை, சீக்கிரமாக போய் சேர்ந்துருவீங்க. அப்புறம் இப்போ ஒரு மனித உறவு முறையில் ஒரு நாகரிகமான அணுகுமுறை, ஏன்னா சாக போகிறவங்க வந்து நீ செத்து போயிடுவ, சீக்கிரமாகவே செத்து போயிடுவ அப்படின்னா யாருமே வந்து மற்றவங்கள மதிக்க மாட்டாங்க. இப்போ மற்றவங்கள மதிக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது, அன்பு பாசமே வராது. சீக்கிரமாக நீங்கள் சாப்பிட்ற உணவு அதை சாப்பிட்டா நீங்கள் சீக்கிரமாக செத்து போயிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயமே அந்த மரண பயமே உங்களுக்கு பார்க்குறவங்க மேலே அன்பு பாசம் வராது. நீங்கள் வாழ்நாள் முழுதும் இந்த உலகத்தில் வாழ்வீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அன்பு பாசங்கிறதே வரும். அன்பு பாசம், பணிவு, மற்றவங்களுக்கு ஏன் மதிப்பு கொடுக்கணும், பணிவாக நடந்துக்கணும் அப்படிங்கிற உணர்வே எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற உணவு அது உங்களுக்கு நோய்களை ஏற்படுத்தாமல் உங்களை வாழ்நாள் ஆயுட்காலம் முழுவதும் உங்களை வாழ வைக்கும், ஆரோக்கியத்துடன் வாழ வைக்கும், மகிழ்ச்சியாக வாழலாம், வாழ்நாளை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை தந்தால் மட்டும்தான் நீங்கள் மற்றவங்ககிட்ட பணிவாக நடந்துப்பீங்க. நாளைக்கு இன்னும் நான் 20 வருஷத்தில் சாப்பிட்றேன் அல்லது 50 இந்த உணவுகளை சாப்பிட்டாக்கா கண்டிப்பாக எனக்கு நோய் வரும், அப்புறம் 50 வயசில் ஒரு 50-60 வயசில் செத்து போய்டும் அப்படின்னா உங்களுக்கு வந்து யார் மேலேயும் உங்களுக்கு பாசங்கிறது வராது. நம்ம மனித உயிர்களுடைய அன்பு பாசத்துக்கு, ஒற்றுமைக்கு, அவர்கள் செய்து கொள்கிற உதவிகள், இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு 120 ஆயுட்காலமும் ரொம்ப காரணமாக இருக்குது. ஆயுட்காலம் 120 வருஷம் நம்ம உயிர் வாழ்வோம் அப்படிங்கிற அந்த உணர்வும் ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ தான் வந்து நம்ம 120 வருஷம் உயிர் வாழும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அதுதான் வந்து மற்றவங்களோட அன்பு செலுத்துவதற்கு காரணம். இப்போ ஒரு 10 வருஷத்தில் செத்து போய்டும், 20 வருஷத்தில் செத்து போய்டும் அப்படின்னா நம்முடைய ஆயுட்காலமே ஒரு 20 வருடமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அளவுக்கு ரொம்ப கட்டுப்பாடெல்லாம் இருக்க மாட்டோம், ஒழுக்கமாலாம் இருக்க மாட்டோம். 100 வருஷம் வாழ போகிறோமா, 120 வருஷம் வாழ போகிறோமா, வாழ்நாள் ஆயுட்காலம் அவ்வளோ இருக்கா, அப்போ நான் பணிவாக நடந்துக்கிறேன், அமைதியாக பாதுகாப்பாக நடந்துக்கிறேன், மற்றவங்களை மதிப்பு கொடுக்குறேன், மற்றவங்களோட அன்பு செலுத்துகிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கெல்லாம் எது காரணம் அப்படின்னா இந்த நம்ம 120 வருஷம் உயிர் வாழ்கிறோம், 100 வருஷம் உயிர் வாழ்கிறோம்,
இந்த ஆயுட்காலம் கொஞ்சம் அதிகம். அதுதான் காரணம். நீங்கள் என்ன 10 வருஷம்தான் உயிர் வாழ்வீங்க, 20 வருஷம்தான் உயிர் வாழ்வீங்க, மனித ஆயுட்காலமே அவ்வளோதான் அப்படின்னா, நீங்கள் வந்து 20 வருஷ வாழ்க்கைக்கு நான் ஏன்பா கட்டுப்பாடோடு இருக்கணும், நான் ஏன் குடும்பமாக இருக்கணும், நான் ஏன் வந்து மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். அதனால் வந்து நம்ம ஆயுட்காலம் அதிகமாக இருக்குது. அது மாதிரி தான் இப்போ 120 வருஷம் வரும் வாழ வேண்டிய மனித உயிரினம் ஒரு நோய்கள் வந்து 60 வயசுலேயே நம்ம செத்து போயிடுவோம். ஒரு நோய் வந்துச்சுன்னா நமக்கு ஆயுட்காலம் அதிகம் இல்லை, நாம் சாப்பிடுகிற உணவு நம்மளை சீக்கிரமாக சாகடித்து விடும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்துச்சுனாலே 60 வருஷம் தான் நம்ம உயிரோடு இருப்போம். அதுக்கு மேலே 60 70 அதுக்கு மேலே தாண்ட மாட்டோம், சீக்கிரமாக செத்து போயிடும். அப்போவே நமக்கு வந்து மற்றவங்க மேலே அன்பு பாசம் வராது. ஏன்னா எல்லாருமே ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு 60 வயசு வரைக்கும் தான் வாழ்வோம், 50 வயசு வரைக்கும் தான் வாழ்வோம் அப்படின்னா மற்றவங்களோட ஒப்பிடும்போது அது ஒரு அவமானமாக கருதுவோம். நம்ம சீக்கிரமாக செத்து போகிறோம் அப்படிங்கிறதே அவமானமாக கருதுவோம். இந்த நோய்கள் வந்து விட்டால் நாம் சீக்கிரமாக செத்து போயிடுவோம், நோய்கள் வந்து சீக்கிரமாக செத்து போயிடும், அப்புறம் வாழும்போது மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை என்பதே ஒரு அவமானமான ஒரு நடைமுறையாக தான் நாம் கருதுவோம். அதுவே ஒரு அவமானம் தான். மற்றவர்களோட ஒப்பிடும்போது எல்லாருமே 70 வயசில் செத்து போயிடுவாங்க, 60 வயசில் செத்து போயிடுவாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்றுப்போம். ஓகே, பரவாயில்ல, எல்லாருக்கும் உள்ள நியதி தான் நமக்கு. ஆனால் மற்றவங்களாம் 90 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் வாழ முடியும், ஆனால் நாம் நோயால் வந்து 50 வயசுலேயே செத்து போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து மற்றவங்க அந்த ஒப்பீடு இருக்குல்ல, ஒப்பிட்டு பார்த்து நாம் வந்து தோல்வி அடைகிறோம். வாழ்வதற்கான அந்த போட்டியில், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான போட்டியில் நம்ம தோல்வி அடைந்து விரைவாக இறந்து போகிறோம். அதனால் மற்றவங்க மேலே நமக்கு அன்பு பாசம்லாம் வராது. இப்போ ஒரு வைத்தறிச்சல் தான் வரும். நம்மளை போல் மற்றவங்களும் செத்து போகணும், சீக்கிரமாக செத்து போகணும் அப்படின்னு தான் தோணும். அது மாதிரி நாம் உயிரோடு வாழ்வோம் அப்படின்னா மட்டும்தான் மற்றவங்களும் உயிரோடு வாழணும், நாம் எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களும் வாழணும் அப்படின்னு தோணும். அது மாதிரி நம்ம நோயோடு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 30 வயசுலேயோ 40 வயசுலேயோ நோயெல்லாம் வந்து அப்போ மகிழ்ச்சியாக வாழ முடியாது. நோய் வந்துச்சுன்னா மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. அப்போ வந்து என்ன தோணும் அப்படின்னா மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்ப்போம். மற்றவங்களாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க, நம்மளால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியல. அது ஒரு அவமானமாக இருக்கும், ஒரு தோல்வியாக இருக்கும். அதனால் வந்து மற்றவர்களும் நம்மை போல் இது போன்ற மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கையை, துன்பம் நிறைந்த வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாம் ஆசைப்பட ஆரம்பிச்சிடும். ஒரு சாபம் தான், சாபம்ன்றது நாம் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களும் நல்லா இருக்குன்னு நினைப்போம். நாம் மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால், நாம் துன்பப்பட்டால், மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் அது போன்ற ஒரு மகிழ்ச்சியற்ற துன்பமான ஒரு வாழ்க்கையை மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று தான் நாம் நினைப்போம். அதனால் மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சாக்கா முதல்ல நாம் செய்ய வேண்டியது நாம் நல்லா இருக்கணும். மற்றவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும், 100 வருடங்கள் கழிந்தும் வாழ வேண்டும் என நீங்கள் மற்றவர்களை பற்றி நினைக்க வேண்டுமென்றால் நீங்கள் முதல்ல அந்த வாழ்க்கை வாழணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நல்ல எண்ணமே வரும். அதனால தான் சொல்கிறேன், நோயாளிகளிடம் நல்ல எண்ணங்கள் இருக்காது. நோயாளிகளிடம், உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்களிடம் மட்டும்தான் பிறரும் நம்மை போல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற அந்த நல்ல நினைவுகள் யாருக்கு வரும், நல்ல எண்ணங்கள் யாருக்கு வரும், நல்ல சிந்தனை, நல்ல மனப்பான்மை யாருக்கு வரும் அப்படின்னா ஆரோக்கியமாக வாழ்கிறவர்கள், மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்கள், அவர்களுக்குத்தான் நம்மை போல் மற்றவர்களும் நல்லா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வருமே தவிர, நோய்களோடு வாழ்கிறவர்கள் அவர்களுக்கு நம்மை போல் மற்றவர்களும் நோயோடு வாழணும், நோயோடு அவதிப்படணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நம்மை போல் மற்றவர்களும் இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை, வேதனை நிறைந்த துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர்களும் வாழ வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். அதனால் நாம் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா முதல்ல நாம் நல்லா இருக்கணும், நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், நோய்கள் இருக்கக்கூடாது, ஒரு நல்ல எண்ணங்கள். அதனால தான் சொல்கிறேன், மலிவான உணவுகளை சாப்பிட்டா நல்ல எண்ணங்கள் வராது. நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன் உணவு இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல எண்ணமே வராது. வெள்ளை சர்க்கரை, மைதா, இதெல்லாம் பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டா நல்ல எண்ணங்கள் வராது. ஏன்னா இதை சாப்பிட்டா நோய் வரும். நோய் வந்தால் உங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது, சீக்கிரமாக செத்து போயிடுவீங்க. அப்போ இந்த புரிதல் உங்களுக்கு அதை சாப்பிடும்போதே வரும். அந்த சுவை உங்களுக்கு மேலே தெரியும். ஆனால் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பரோட்டா, மீன் இதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் வரும்னு தெரியும், நோய் வந்தால் சீக்கிரமாக செத்து போயிடும்னு தெரியும். ஆனால் அந்த சுவைக்கு அடிமையாகி நீங்கள் அதை சாப்பிடுவீங்க. நோய் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு டாக்டர் இருக்காங்க, அவங்க மருந்து வாங்கி சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை சாப்பிட்டுட்ருப்பீங்க. நோய் வந்த பிறகு தான் தெரியும். அதனால் இப்படி சாப்பிட்றவங்களுக்கு, இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வராது.
ஏன்னா கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக செத்து போயிடுவோம். அந்த உணவுகளை சாப்பிட்டா சீக்கிரமாக செத்து போயிடுவோம். மகிழ்ச்சியாகவும் வாழ முடியாது. உடல் பருமன் ஆகிவிடும். உடலில் நோய் ஏற்படும். வாழுகிற காலத்தில் கூட மகிழ்ச்சியாக வாழ முடியாது. நிறைய உணவு செரிமானம் ஆகாது. நிறைய பிரச்சனைகள் இதை சாப்பிடும்போதே வர ஆரம்பிச்சிடும். சளி பிடிக்கும், ஆஸ்மா, வீசிங், இப்படி செரிமான குறைவு, மலச்சிக்கல், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இதை சாப்பிடும்போதே நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருக்க மாட்டீங்க. அப்புறம் அது ஒரு நோயாக மாறும். ஒரு தீவிரமான ஒரு நோயாக மாறும். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தும் போது அது ஒரு தீவிரமான நோயாக மாறும். நோயாக மாறி கடைசியில் நீங்கள் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. சீக்கிரமாக சாவை நோக்கி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அதனால் இந்த உணவுகளை சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல எண்ணமே வராது. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா, மீன் உணவு, மாமிச உணவு, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டாலே நீங்கள் உங்களுக்கு நல்ல எண்ணங்களே வராது. நல்ல சிந்தனையே வராது. மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற நினைப்பே வராது. அதனால் நல்ல எண்ணங்கள் உருவாகணும்னா நீங்கள் சாப்பிடுகிற உணவுகள் உங்களுக்கு பாதுகாப்பை தருவதாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும். அந்த உணவுகள் தான் உங்களுக்கு நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் சமைத்த உணவுகளை சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் சமைத்த உணவுகளிலேயே நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. சமைத்த உணவுகளிலேயே உயர்தரமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அதுதான் இந்த இட்லி, பூரி, ரைஸு இதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். கோதுமை இதெல்லாம் தவிர்த்து விட்டு, மைதா இதெல்லாம் தவிர்த்து விட்டு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா, பிரியாணி, மீன் உணவு, பழைய சாதம் இதெல்லாம் தவிர்த்து விட்டு, இந்த இடியாப்பம், புட்டு, ஆப்பம் இதெல்லாம் தவிர்த்து விட்டு கீரை பொரியல், காய்கறி கூட்டு, அப்புறம் கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள், பயிர் வகைகள், முட்டை, பால், தயிர், தேன் இந்த மாதிரி சாப்பிடுங்க. அதுவும் பாருங்கள், நீங்கள் உங்கள் கையால் சமைச்சு சாப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல எண்ணமே வரும். யார் அவங்க உணவுகளை அவங்க கையால் சமைச்சு சாப்பிட்லையோ அவங்களுக்கு நல்ல எண்ணங்களே வராது. நல்ல மனநிலையே அவங்க கிடையாது. அவங்க நல்லவங்களே கிடையாது. அடுத்தவங்கள வச்சு வேலை வாங்கி சமைச்சு திங்கிறாங்கள்ல, அவங்க சாப்பிட்றாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் நல்ல எண்ணமே வராது. நல்ல சிந்தனையே வராது. அதனால தான் இந்த பிறர் அழிய வேண்டும், அவர்களுக்கு நல்ல சிந்தனை இல்லைங்க. நல்ல சிந்தனைங்கிறது என்னது? பிறர் அழியக்கூடாது, வாழணும் அப்படிங்கிற நினைப்பு தான் நல்ல சிந்தனை. கெட்ட சிந்தனைங்கிற என்னது? பிறர் அழிய வேண்டும் என்கிற சிந்தனை தான் கெட்ட சிந்தனை. அப்போது இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்டிங்கன்னா அப்படி சாப்பிடுகிறவர்களுக்கு பிறர் அழிய வேண்டும் என்கிற எண்ணம் தான் வரும். ஏன்னா அதை சாப்பிட்டா அவங்களே அழிஞ்சு போவாங்க. அந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மீன் உணவு இதெல்லாம் சாப்பிட்டா அப்படி சாப்பிடுகிறவர்கள் அழிந்து போவார்கள். அதனால் அவர்களுக்கு இயல்பாகவே மற்றவர்களும் அழிந்து போக வேண்டும் என்கிற எண்ணம் தான் வரும். அதனால் நல்ல எண்ணம் வரணுன்னா நீங்கள் நல்ல உணவு சாப்பிட்டாகணும். நீங்கள் நோய்களை தராத உணவுகளை சாப்பிட்டாதான், நோய்கள் வராத உணவுகளை சாப்பிட்டாதான் உங்களுக்கு நல்ல எண்ணமே வரும். இல்லைன்னா கெட்ட எண்ணம் தான் வரும். பிறர் அழிய வேண்டும் என்கிற உணவு தான், பிறரை அழிக்க வேண்டும், பிறர் அழிய வேண்டும் அப்படிங்கிற உணர்வு தான் கெட்ட எண்ணம். அந்த உணர்வை தருகிற உணவுகள் தான் கெட்ட உணவுகள். அந்த கெட்ட உணவுகள் தான் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பரோட்டா, மீன் உணவு. இது எல்லாமே பிறர் ஆப்பம், இடியாப்பம் இந்த உணவுகள். அப்போது இந்த உணவுகள்லாம் பிறர் அழிய வேண்டும் என்பதற்காகவே சமைக்கப்படுபவை, சாப்பிடப்படுபவை. அதனால் நீங்கள் இன்னொரு வேலை என்னென்னா, காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு அதை கூட மற்றவங்கள வச்சு செய்யாதீங்க. உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு காய்கறி பொரியல் கொடுங்க, கீரை பொரியல் கொடுங்க, இது சாப்பிட்டா உங்களுக்கு உடனே நீங்கள் மற்றவங்களும் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும்னு நினைக்காதீங்க. உங்கள் கையால் நீங்கள் சமைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா நாம் நல்லா வாழணும் அப்படின்னா, ஆரோக்கியமாக வாழணுன்னா நமக்கு தேவையான உணவுகளை நமக்கு சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். எனக்கு பிடித்த உணவு அதை நான் சரியாக தேர்ந்தெடுக்கணும். அது எப்போல்லாம் வரும்னா, நம்ம கையால் சமைக்கணும். ஏன்னா சரியான உணவு என்பது எப்படின்னாக்கா, நாம் நமது கையால் சமைக்க வேண்டும். அப்போ தான் அது சரியான உணவாக இருக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் நமது கையால் உணவை நாமே விவசாய நிலத்தில் உற்பத்தி செய்ய வேண்டும். அதுதான் சரியான உணவாக இருக்கும். இந்த அளவுக்கு இதுதான் சரியான உணவு. நம்ம கையால் நம்ம சமைக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, நமக்கு சில சமயம் போர் அடிக்கும், சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி, பழங்களை சாப்பிட்டு படுத்துருவோம். பழங்கள்லையோ அல்லது கடலைகள் பச்சையாகவே சாப்பிட்ற உணவுகளை சாப்பிட்டு நம்ம இன்றைக்கி ஒரு வேளை சாப்பாடை அப்படி சாப்பிட்ருவோம். இப்போ இந்த மாதிரி அணுகுமுறை எப்போ வரும் அப்படின்னா, நாமே நமது கையால் சமைக்க பழகும்போது தான் இந்த மாதிரி அணுகுமுறை வரும். நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லி அவங்க சமைச்சு உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு வரும்னா, அவங்ககிட்ட சொல்லிடுவீங்க, எனக்கு வேக வைக்கப்பட்ட கடலை கொடுங்க, வேக வைக்கப்பட்ட கிழங்கு கொடுங்க, கீரைகள் கொடுங்க, காய்கறி கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அவங்க உங்களுக்கு சமைச்சு தருவாங்க. இந்தாங்க ஐயா,
நீங்கள் கேட்ட வேக வைக்கப்பட்ட கிழங்கு, வேக வைக்கப்பட்ட காய்கறி, கூட்டு அப்படி உடனே நீங்கள் நினைப்பீங்க, அப்போ நமக்கு நோய் வராது அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ அதே நீங்களே சமைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு இப்போ மற்றவங்கள வச்சு வேலை வாங்கி உங்களுக்கு நீங்கள் அந்த ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றதா நினச்சிட்டு இருப்பீங்கள்ல, அப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு அந்த சிரமம் அதெல்லாம் தெரியாது. யாரோ சொல்கிறாங்க, உங்களுக்கு வேலைக்கு சமைச்சு தராங்க. அதே நீங்கள் சமைச்சிருந்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் வரும். அப்போ வந்து பச்சையாக சாப்பிடுவீங்க. சில நேரங்களில் வந்து வெளியில் போய் வாங்கிட்டு வரணும், உங்கள் வீட்டில் எதுவுமே இருக்காது. சரி, ஒரு வேளை பட்னி கிடப்பீங்க, பட்னி கிடந்துருவோம். அப்படி அந்த பட்னி கிடக்கிறது, இந்த பச்சையாக சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ஏன் வந்தது? நீங்கள் பிளான் பண்ணிங்களா? பிளான் பண்ணல. ஆனால் இயல்பாகவே அது வருது. ஏன்னா உங்கள் மனநிலை சோம்பேறித்தனம், சமைப்பதற்கு உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அதனால் ஒரு வேளை நீங்கள் வந்து பச்சையாகவே சாப்பிடுகிறீர்கள், பழங்களை காய்கறிகளை சாப்பிட்டு ஒரு வேளை பசியை போக்குகிறீர்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பச்சையான உணவுகளும் வீட்டில் இல்லை, சமைக்கவும் சோம்பேறித்தனமாக இருக்குது. சரி, ஒரு வேளை ஒரேடியாக மத்தியானமே சமைச்சு சாப்பிட்ருவோம், காலையில் சாப்பிட வேண்டாம். இந்த மாதிரி பட்னி கிடக்கிற வழிமுறை வருது. அதனால தான் அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன பிடிக்கும், நேற்று நீங்கள் என்ன சமைச்சிங்க, நீங்கள் யோசிக்கிறீங்க. உங்கள் மூளை யோசிக்கிறது. உங்கள் மூளை யோசித்து நேற்று உங்களுக்கு என்ன சமைச்சிங்க, இன்றைக்கி என்ன சமைக்கலாம், புதுசாக யோசிக்கலாம், இந்த மாதிரி யோசிக்கலாம், அந்த மாதிரி யோசிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நீங்களே சமைக்கும்போது கஷ்டப்பட்டும் சமைக்க மாட்டீங்க, குயிக்காக முடியணும், அதுக்கு தகுந்த மாதிரி யோசிப்பீங்க. உங்கள் யோசனையும் அது கட்டுப்படுத்துது. அதனால் வந்து இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு தேவையான நீங்களே சமைக்கிற உணவு தான் உங்கள் உடம்புக்கு பொருத்தமானதாக இருக்கும், உங்கள் உடம்புக்கு நல்லது செய்யும். அது மாதிரி மற்றவங்களை துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவங்க நமக்காக வயிற்றெரிச்சலோடு சமைப்பாங்க. இவனே சமைக்க மாட்டான், நம்மக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பான். அல்லது அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டிகள்லாம் அப்படி தான் சமைப்பாங்க, வயிற்றெரிச்சலோட. அம்மாமார்கள் இந்த பொம்பளையாக பிறக்கிறதே இதுக்கு ஆம்பளையாக பிறந்திருக்கலாம், அடிமை வேலை பார்க்குறதுக்கு எதுக்கு தான் இந்த பொம்பளையாக பிறந்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கெல்லாம் ஒரு சாவு வர மாட்டேங்குது, வேலைக்கு இவனுக்கு வடித்து கொட்டுறதே வேலையாக போச்சு. இந்த மாதிரி மற்றவங்கள்ட்ட விடும்போது அவங்க நமக்கு சாபம் விட்டுக்கிட்டே சமைப்பாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்க சுத்தமாக சமைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சமைக்கும்போது இருமுவாங்க, தும்முவாங்க. அப்போ வந்து திரும்பி இன்னும் தும்முவோம், சரி மூக்கை மூடிப்போம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவங்களே சாப்பிட்டாங்க, அவங்க சமைக்கிறது அவங்களே சாப்பிட்டாங்கன்னா அவங்க தும்முனா என்ன பண்ணால் நமக்கு என்ன. ஆனால் அவங்க சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க இந்த சமையலரெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தும்முவாங்க, இருமுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட் போயிட்டு வந்தால் அதை சோப்பு போட்டு கை கழுவ மாட்டாங்க. இப்போ குண்டி கழுவிட்டாங்க, தண்ணி ஊற்றி குண்டி கழுவிட்டாங்க, அதன் பிறகு அந்த கையை சோப்பு போட்டு கழுவ மாட்டாங்க, அந்த கையை வச்சு காய்கறி நறுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் மற்றவங்கள நம்பவே கூடாது, உணவு விஷயத்தில் மற்றவங்கள நம்ம நம்பவே கூடாது. அப்போது பிறர் உற்பத்தி செய்வதற்கு நம்ம மற்றவங்களை நம்புகிறோம். விவசாயம் அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் முற்றிலும் நம்மை மட்டுமே நம்ப முடிகிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியலை. அதனால் இதில் வந்து நாம் உண்ணுகிற உணவுகளை நாமளே சமைக்கலாமே, ஏன் அதை மற்றவங்ககிட்ட கொடுக்கணும்? அவங்க சுத்தமாக சமைக்க மாட்டாங்க. மற்றவங்க யாராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்க சுத்தமாகவே சமைக்க மாட்டாங்க. அதனால் வந்து நாம் உணவை வந்து மற்றவங்க கையில் ஒப்படைக்கக்கூடாது. அதனால தான் ஹோட்டலுக்கெலாம் தடை விதிக்கணும். ஹோட்டல்லாம் சமைத்த உணவுகளை வியாபாரம் செய்கிற ஹோட்டலுக்கு தடை விதிக்கணும். அவங்க எவ்வளோ அசுத்தம் பண்ணுறாங்க. 10 நாளைக்கு முன்னாடி உள்ள குழம்ப கூட ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு சூடு பண்ணி ஊற்றுவாங்க. இன்றைக்கி வச்ச குழம்போடு அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அவங்க வியாபாரம், அவங்க வந்து இழப்புகளை சரிகட்ட அந்த மாதிரியான உக்திகளை அவர்கள் கையாளுவார்கள். அதனால் வந்து அவங்களெல்லாம் நம்பக்கூடாது. உணவு விஷயத்தில் நாம் எவற்றையெல்லாம் தவிர்க்க முடியுமோ அவர்களுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அவரவர்களே உற்பத்தி செய்ய முடியாது. அதே நேரத்தில் வந்து நமக்கு தேவையான உணவுகளை சமைக்கலாம் அல்லவா? அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துட்டு 20 வகையான உணவுப் பொருட்கள், அனுமதிக்கப்பட்ட 20 வகையான உணவுப் பொருட்களை வந்து அவர்கள் அதில் உற்பத்தி செய்து அதை வியாபாரம் செய்யக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்களோட, உறவினர்களோட, நண்பரோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த 20 வகையான உணவுப் பொருட்களை. எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுக்கணும். அப்போது இந்த மாதிரி அவர்கள் உண்ணுகிற உணவுகளை அவர்களே உற்பத்தி செய்கிற வாய்ப்பும் வந்து கிடைத்து விடுகிறது இந்த மாதிரியான ஒரு நடைமுறை மூலம். எல்லா உணவுகளையும் அவரை உண்ணுகிற தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஒருவர் உண்ணுகிற அனைத்து உணவுகளையும் அவரே உற்பத்தி செய்து விட முடியாது. ஆனால் ஒரு 20 வகையான உணவுகளை உற்பத்தி செய்யலாம் அல்லவா? ஒரு 20 வகையான உணவுகளை அவங்க விளைநிலத்தில் ஒவ்வொருவருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்து அவரது கையாலே பிறரது உதவி இல்லாமல் அவரே உற்பத்தி செய்ய வேண்டும்.
இந்த பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி எளிதாக உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய பொருட்களை அவரே உற்பத்தி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட உணவுகளை உற்பத்தி செய்ய அப்போது அவரேவும் உற்பத்தி பண்ணுறாரு, அவரேவும் சமைக்கிறாரு. அப்போ இதில் வந்து என்ன ஆகுது, ஒரு ஆரோக்கியம், நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அப்போது இந்த அடிமைத்தனம், அதனால் வந்து நம்ம விழிப்போடு இருந்திருக்க வேணும். நம்ம வந்து தவறான வழியில் போயிட்டு இருக்கோம். நாம் போகிற பாதை கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல வழியை காட்டாது. நம்ம தப்பாக வழியில் போய்கிட்டு இருக்கோம். தப்பாக இந்த பயணித்து கொண்டு இருக்கோம். நமது பயணமே தப்பாக இருக்குது. நம்ம போகிற பாதையும் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த 20 வருஷத்தில் இயந்திர அறிவுகளும் செயலிழக்க போகுது. அதற்குள் இப்போதெல்லாம் நம்ம அந்த வேலைகளை செய்திருக்க வேண்டும். என்னென்னா வேலையை செய்ய தொடங்கியிருக்க வேண்டும். என்ன வேலைனாக்கா, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பித்திருக்க வேண்டும். அதற்கு என்னுடைய தப்பும் காரணம். நான் வந்து இந்த கண்டுபிடிப்பை வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வெளியிட்டிருக்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட வெளியிட்டிருக்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி வெளியிடுவதற்கு வாய்ப்பு இல்லை. 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் வெளியிட்டிருக்கணும். ஏன்னா அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். இப்போ தான் நான் அதை வெளியிடுகிறேன். அந்த அளவுக்கு அப்போ என்னுடைய தாமதமும் ஒரு காரணமாக இருக்கிறது. என்னுடைய சிந்தனைகளையும் நான் வெளியிடாமல் விட்டுட்டேன். அது ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் அதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. அதற்கு இந்த அரசாங்கம் தான் காரணம். அரசாங்கம் எனது தேவைகளை சரியாக பூர்த்தி செய்ய, என்னை போன்று ஒவ்வொருத்தருக்கும் நிறைய தேவைகள் இருக்கிறது, நியாயமான தேவைகள். அதை இந்த அரசாங்கம் சரியாக பூர்த்தி செய்யவில்லை. அப்போ அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்தோ அப்போ தான் மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு செய்வாங்க. மக்களுக்காக செய்வது தான் இந்த அரசாங்கத்துக்கு செய்வது. மக்களுக்காக என்ன செய்கிறார்கள், அதுதான் அந்த மக்களுக்காக திரும்ப செய்வார்கள். அதனால் வந்து நான் எனது கடமைகளை எப்படி சரியாக செய்ய முடியவில்லையோ இப்போதாவது செய்கிறேனே, இதுவே பெரிய விஷயம். ஆனால் வந்து நிறைய பேர் தன்னுடைய கடமை என்னவென்றே தெரியாமல் திசை மாறி எங்கோ சென்று கொண்டிருக்கிறார்கள். பரவாயில்ல, அவர்களோடு ஒப்பிடும்போது நான் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த கண்டுபிடிப்பு, என்னுடைய சிந்தனைகள் சின்ன வயசுலேருந்தே, இப்போ எனக்கு வயசு 43ன்னா என்னோடய சின்ன வயசுலேருந்தே நான் வந்து எனது சிந்தனைகளை நான் இங்கே வந்து இந்த உலகத்தில் எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி நான் வெளியிடுகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருந்தால் அது இந்த உலகத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்பட்டிருக்கும். நாம் கடந்து வந்த பயணத்தையே அது மாற்றியிருக்கும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்தளவுக்கு ஒரு வலிமையான ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிற சிந்தனை தான் என்னுடையது. வெறுமனே பேசினா மட்டும் அது சார்ந்த ஏதாவது ஒரு செயல்கள் பேசுவதற்கு இங்கு நேரம் அதிகம் பத்தலை. அப்படிங்கும்போது வெறும் பேசுவதை மட்டுமே எனது செயலாக நான் எடுத்துக்கொண்டிருக்க முடியும். அப்படித்தான், அதுதான் என்னால் முடியும். எல்லாரையும் போல் ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அதிலிருந்து கிடைக்கிற விஷயங்களை நான் பேசணும். நல்ல துணிவாக பேசணும், பயம் இல்லாமல் பேசணுன்னா இங்கே ஒரு கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டும். கருத்து சுதந்திரம் இல்லை. அப்படி இருக்கிற நிலையில் நம்ம துணிவாக பேசணுன்னா நம்மை சுற்றி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம துணிவாக பேச முடியும். அதுவும் என்கிட்ட இல்லை. ஒரு கூட்டமும் நான் முறையான வழியில் வந்திருந்தால் என்னை சுற்றி நான் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டியிருப்பேன். அந்த கூட்டம் எனது கருத்துக்கள் முழுமையாக நான் நினைக்கிற அத்தனை கருத்துக்களையும் வெளிப்படையாக தைரியமாக பேசுகிற தைரியத்தை அது கொடுத்துருக்கும். சும்மா ஒரு கூட்டம் இல்லாமல் ஒருத்தர் தைரியமாக பேசினாக்கா அதனால் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க நம்மளை வந்து கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம ஒரு கருத்து சுதந்திரம், ஒரு துணிவான கருத்துக்களை பேச வேண்டுமென்றால் அதற்கு நமக்கு வந்து ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் வந்து தனியாக நின்னா கிடைக்காது. நம்ம சுற்றி ஒரு கூட்டம் இருக்கணும், அல்லது அதிகாரம் நமது கையில் இருக்க வேண்டும். அதனால் வந்து அதிகாரத்தை கைப்பற்றி அதுவே மிகப்பெரிய வேலை. அப்போ அதிகாரத்தை கைப்பற்றின பிறகு அதில் நாம் செய்கிற வேலைன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் விட வந்து பேசுவதே, எல்லோரையும் போல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பேசுவது அல்லது எழுதுவது, இதைத்தான் நான் செய்திருக்க வேண்டும். செய்திருந்தால் எனது கடமையை நான் செய்திருப்பேன். பேசுவது என்பது வெறுமனே பேச்சாக இருக்கக்கூடாது. ஒரு கூட்டத்தை நமக்கு பின்னால் நாம் கூட்டியிருந்தால் அதுதான் நமக்கு ஒரு தைரியத்தையும் கொடுக்கும், பாதுகாப்பும் கொடுக்கும். நம்ம கருத்தை துணிவாக பேசுகிறதுக்கு அதுதான் காரணமாகவே இருக்கும். கூட்டம் இல்லாமல் ஒருத்தர் தனியாக ஒரு கருத்தை பேசினாக்கா, ஒரு துணிவான கருத்தை பேசினாக்கா பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அதனால் வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் புரட்சியும் விரும்பி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர்கள் ஒரு கூட்டத்தை தனக்கு பின்புலமாக ஒரு பலமாக தைரியமாக வைத்து கொண்டு தான் அவர் தங்கள் கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதனால் வந்து நான் அதை செய்ய தவறிவிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்த பாதையே வந்து தவறுதலாக இருந்திருக்கிறது. தவறான வழியில் நான் எல்லோரையும் போல் நான் பயணித்திருக்கிறேன். என்ன பண்ணுறது, இப்போவாது நமக்கு அந்த இது வந்துருச்சு, அந்த
அந்த அறிவு வழி சரியான வழி எது என்பதை கண்டுபிடிக்கிற அந்த விழிப்புணர்வு இப்போதாவது வந்திருக்கிறது. இனிமேல் கூட்டத்தை கூட்ட முடியுமான்னா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இது எனது கடமை முடிகிற நேரம், எனது கடமையை நான் முடிக்கிற நேரம். இந்த நேரம் என்பது எனது பணி நிறைவடைகிற நேரம். அந்த நேரத்தில் தான் நான் எனது பணியை நான் ஆரம்பித்திருக்கிறேன். அதனால் இது முடிகிற நேரம். அதனால் ஆரம்பிக்கிற நேரமும் சரி, ஆரம்பித்து எனது பயணம் அதுவே வெகு சுருக்கமாகிவிட்டது. கொஞ்ச காலம்தான் எனது பயணம், எனது பணி. அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வேலைகள் நான் செய்வேன். அதன் பிறகு நான் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி, எனது கடமை இவ்வளவு தான் அப்படின்னு நான் மனசில் ஒரு திட்டமிட்டு வைத்திருக்கிறேன். அதை நான் வெளியிட்டு விட்டால் அவ்வளோதான், எனக்கு முடிஞ்சு போச்சு. இதன் பிறகு நான் செய்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஏதாவது எல்லோரையும் போல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, ஒரு எளிமையாக வாழ்ந்து கொண்டு, எனது பணிகளையும் நான் ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு தகுந்தாற்போன்று எல்லோரையும் போல் ஒரு வாழ்க்கை வாழ தொடங்கி விடுவேன்.